भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதை பகவான் நமக்கு பெரும் கருணையோடு அளித்து நம்மை அவருடைய சன்னதியில் கூட்டி வைத்து அவருடைய திவ்ய நாமத்தை செய்ய வைத்துள்ளார். பெரும் நன்றியோடு அந்த நாம புஷ்பங்களை நாம் அவர் பாத தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். பகவானுடைய சன்னதி திரு வாழ்க்கையில் ஒரு காட்சி இன்று காண்போம். அதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. 1980ஆம் வருடம் சூரிய கிரகணம் அன்றைக்கு வடநாட்டில் அனைவரும் அது முடிந்த பிறகு கங்கை நதியில் நீராடுவார்கள். பெரும் கூட்டம். இதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த பகவான் திடுமென்று எழுந்து அவருடைய வீட்டு கூடத்தில் இருந்த கங்கை தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு தப்போவனத்திலிருந்து இருவர் வந்து அந்த கங்கை நீரை அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றிருந்தார்கள். அது அப்படியே இருந்தது. அன்றைக்கு திடுமென்றதன் ஞாபகம் வரவே அவர் சென்று அதை எடுத்து வந்தார். பிறகு சொன்னார், இன்றைக்கு சூரிய கிரகணம். வடநாட்டில் எல்லா பக்தர்களும் திரண்டு கூடி கங்கை நதியில் நீராடுவார்கள். நாம் இங்கு திருவண்ணாமலையில் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த கங்கா ஜலத்தை பாதியை அவருடைய கொட்டாங்கச்சியில் ஊற்றி குடித்து விட்டார். மீதி பாதியில் 3/4 தண்ணீரை அங்கிருந்து அகரம் ஜெயராமனுக்கு ஊற்றி கொடுத்தார். பிறகு மீதி 1/4 பகுதியை அங்கு வந்திருந்த ஒரு பக்தருக்கு கொடுத்தார். மொத்தமே 3 பேர்கள் தான் இருந்தனர். அந்த கங்கா தண்ணீரை பகவான் பங்கு போட்டு கொடுத்தார். பிறகு சொன்னார், இந்த பிச்சைக்காரனை பார்த்தாயா? இருந்த நீரில் பாதியை இந்த பிச்சைக்காரனை கொடுத்து விட்டார். மீதி பாதியில் 3/4 உனக்கு கொடுத்து 1/4 தான் அவருக்கு கொடுத்தார். இந்த பிச்சைக்காரர் ஏன் இப்படி செய்கிறார் என்று தெரியாது. இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. இந்த பைத்திய நிலையில் இப்படியெல்லாம் செய்வார் என்று தன்னை பற்றி தானே சொல்லிக் கொண்டார். பிறகு சொன்னார், வட இந்தியாவில் அவர்கள் எல்லோரும் கூடி கங்கை நதியில் ஸ்நானம் செய்வார்கள். அந்த புண்ணியம் நம் எல்லோருக்கும் இங்கு கிடைத்து விட்டது. இந்த கங்கை நதியை கங்கை நீரை நாம் குடித்து விட்டோம். நமக்கு அந்த புண்ணியம் கிடைத்து விட்டது என்று கூறினார். பகவான் கங்கை தண்ணீரில் சிறிது ஊற்றி குடிக்கச் சொன்னால், சூரிய கிரகணத்திற்கு பின் கங்கை நதியில் நீராடும் அந்த புண்ணியம் கிடைத்துவிட்டது. அவர் பெரிய மகாத்மாக்கள், பெருநிலையில் இருப்பவர்கள், இறைவனோடு ஒன்றியவர்கள். அவர்களுடைய சங்கல்பம்தான் எப்பொழுதும் உண்மை, வேறு உண்மை கிடையாது. அவர்கள் வாயிலிருந்து வருவது அந்த பரம்பொருளிடமிருந்து நேராக வருவது. இந்த உண்மை என்பது அவர்கள் சொல்வதுதான். வேறு உண்மை என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் வெறும் மாயை.
கடவுளிடமிருந்து நேராக வரும் அந்த வார்த்தைகள் சத்தியம். அதன் பிறகு அவர், நீங்கள் இருவரும் இப்பொழுது தப்போவனத்திற்கு செல்லலாம். அந்த தப்போவனத்தில் தான் இந்த கங்கை நீரை கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பிச்சைக்காரன் ஏதேனும் ஒரு பிரசாதம் கொடுத்து அனுப்ப விரும்புகிறார் என்று சொல்லி திரு ஜெயராமன், அகரம் ஜெயராமன் அவர்களுக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்தார். பிறகு அங்கே இருந்த அந்த பக்தருக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்தார். பிறகு இன்னொன்றை கொண்டு வந்து, இதை அவர்களிடம் சேர்ப்பித்து விடு, அவர்கள் தப்போவனத்தில் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார். நாம் எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக ஒரு பெரிய ஞானியோடு இருக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக சேவை செய்ய வேண்டும், அவர்களுக்கு திருப்தி வரும்படி செய்ய வேண்டும். அப்படி இருந்தும் அகரம் ஜெயராமன் அந்த மூன்றையும் ஒரே பையில் போட்டுக்கொள்ள முற்பட்டு உடனே அவர்களுக்கென்று இருக்கும் அந்த ஆப்பிளை நாம் தனியாக வைக்க வேண்டும், ஒரே பையில் போடப் போகிறோம் என்பதால் தன்னுடைய நகத்தினால் சிறிது கீறினார் ஒரு அடையாளத்திற்காக. அதை பார்த்து கொண்டே இருந்த பகவான் ஒரு நிமிடத்திற்கு பிறகு, ஜெயராமா, அந்த ஆப்பிளை என்னிடம் கொடு என்றார். பிறகு அவர் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் மனம் மாறிவிட்டது ஜெயராமா. இன்றைக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு அந்த ஆப்பிளை சாப்பிட வேண்டும் என்று தோன்றிவிட்டது என்று சொல்லி அதில் தன்னுடைய கையில் எடுத்து பிறகு அவரிடம் கொடுப்பதாக இருந்தார். ஏனென்றால் அகரம் ஜெயராமன் தன்னுடைய நகத்தால் அதில் கீறிவிட்டார். அதில் பகவானுடைய தந்தையின் பணியானது எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல். ஆனால் பகவான் அதை சும்மா விடுவாரா? அதை உடனே கையில் வாங்கி கொண்டு திரும்ப கொடுக்க முற்பட்ட பொழுது, இல்லை இல்லை, இந்த பிச்சைக்காரன் இதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அதை கையில் கத்தியை எடுத்து வரும்படி சொல்லி, ஜெயராமா, இதை 3 பகுதியாக ஒரே மாதிரி இருக்க வேண்டும், முன்னும் பின்னும் பெரிதும் சிறிதுமாய் இருக்கக்கூடாது, இந்த ஆப்பிளை 3 ஒரே மாதிரியான பகுதிகளாய் வெட்டி தர வேண்டும் என்று சொல்லவுடன் ஜெயராமன் தான் செய்த தவறை உணர்ந்தவராய் இதை சரியாக செய்து கொடுத்தார். உடனே பகவான் ஒரு பகுதியை எடுத்து அவர் சாப்பிட்டார், ஒரு பகுதியை அகரம் ஜெயராமனுக்கு கொடுத்தார். அந்த 3வது பகுதியை அந்த வந்திருந்த பக்தருக்கு கொடுத்தார். பிறகு சொன்னார், கங்கை நீரை கொடுக்கும் பொழுது இந்த பிச்சைக்கார் அரை பகுதி தான் குடித்துவிட்டு மீதி இருந்த அரை பகுதியில் 3/4 பகுதியை உனக்கு கொடுத்து 1/4 பகுதியை அவரிடம் கொடுத்தேன். இப்பொழுது இந்த கணக்கை சரியாக்கி விட்டேன், 3 ஒரே மாதிரி பகுதிகளாக செய்து இந்த ஆப்பிளை நம் 3 பேரும் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டு பிறகு வேறு ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து, ஜெயராமா, இதை இப்படியே எடுத்து செல்ல வேண்டும், அந்த தப்போவனத்தில் கங்கை நீரை கொண்டு வந்து கொடுத்த அந்த பக்தர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிறகு மிகவும் ஜென்டிலாக சொன்னார். ஜெயராமன் தன்னுடைய புனித நகத்தினால் அதை கீறிவிட்டார். அதனால் இந்த பிச்சைக்காரன் இந்த லீலையை செய்யும்படி நேர்ந்தது, இப்பொழுது கணக்கு சரியா போச்சு என்றார். அடிக்கடி பகவானுடைய பக்தர்கள் அவரிடம் நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும், கணக்கு தப்பா போச்சு, கணக்கு சரியா போச்சு என்று சொல்வார். அன்றைக்கு பகவான் அந்த கணக்கை சரி செய்தார். அதை எப்படி சொல்கிறார்? ஜெயராமன் தன்னுடைய புனித நகத்தினால் கீறினார். இருந்தாலும் இந்த பிச்சைக்காரனுக்கு பைத்தியம், அந்த பைத்தியத்தில் இந்த மாதிரியாக ஒரு விளையாடி விட்டார் என்று சொல்லி புன்னகைத்தார். ஆனால் அகரம் ஜெயராமனுக்கு
நம் அனைவருக்கும் தெரியுமல்லவா நாம் தவறு செய்யும் பொழுது. இன்றைக்கு இந்த காட்சியை ஏன் பார்த்தோம்? பக்தர்கள் தவறு செய்யும் பொழுது நாம் தெரியாமல் தான் தவறுகளை செய்கிறோம். தெரிந்து செய்வது என்பது மிகவும் குறைவுதான். தெரியாமல் தவறுகள் செய்யும் பொழுது நம்முடைய சத்குருவானவர் அவர் அன்பின் பெருக்கால் நம்முடைய தவறுகளை நேர்த்தி செய்து விடுவார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். சத்குருவினுடைய கிருபா திருஷ்டி என்று சொல்வார்கள். அவருடைய கருணை நிறைந்த பார்வை அந்த தவறுகளை எப்படி செய்தால் அது மீண்டும் நேர்த்தியாகிவிடுமோ அந்த மாதிரி செய்து நாம் போடும் தப்பு கணக்குகளை எல்லாம் சரியான கணக்காக மாற்றிவிடும் கிருபா திருஷ்டி சத்குருவினுடையது. அது நமக்கு எல்லோருக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சத்குரு ஒன்றை சொன்னார் பகவான், அவருடைய வாயால் எதை சொன்னாலும் அது ஒன்றே சத்தியம். ஏனென்றால் அந்த சத்திய பொருளில் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர் இன்றைக்கு அவருடைய சரீரத்தில் நம் கண்முன்னே நடமாடவில்லை என்றாலும் அவருடைய கருணை உருவம் இன்றைக்கும் பக்தர்களுக்கு தொடர்ந்து அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. பக்தர்களுடைய தப்பு கணக்குகளை எல்லாம் சரியான கணக்காக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து வருகிறோம். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கலாம். இன்றைக்கு இந்த உலகம் இந்த சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் போட்ட தப்பு கணக்கு தானே இதற்கு காரணம். உலகம் முழுவதுமாக சேர்ந்து போட்ட தப்பு கணக்கு. நிறைய பேருக்கு மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்து தர்மத்தை அடியோடு மறந்த சூழ்நிலைகள் நடந்ததெல்லாம் தெரியும். இந்த தப்பு கணக்கை பகவான் ஒருவரால் தான் சரி செய்ய முடியும், சரியான கணக்காக மாற்ற முடியும். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து தங்களுடைய கருணை பார்வையினால் பெரும் மனது வைத்து உடன் குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவித்து அந்த கிருமிகளை கொன்று மீண்டும் தர்ம வழியில் சகஜ நிலையை தந்தருள வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயம், கோபம், துக்கம், பேராசை, பொறாமை, தற்பெருமை போன்ற அழுக்குகளை எல்லாம் முற்றிலும் நீக்கி பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்த அந்த கிருமி கூட்டத்தை ஒழித்து இன்றைக்கும் ஆங்காங்கே பலவித சங்கடங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு தங்கள் கருணையேட்டி அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் கிடைத்து உடல் நலம் பெற்று பாதுகாப்பாயிருக்க வேண்டும். களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தங்களுடைய பாதுகாப்பும் எல்லா விதமான வளமும் கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு தாங்கள் ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் நாங்கள் எப்பொழுதும் தங்களுடைய திவ்ய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாய் செயல்பட்டு எங்கள் வாழ்க்கைகளை தங்களுக்கு அர்ப்பணமாக நடத்தி கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் அந்த பேரானந்த பெருநிலை தங்கள் ஆசீர்வாதத்தால் எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையுற்று இந்த பெருநிலை கிடைத்து எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய கருணையையும்
தங்களுடைய லீலைகளை மட்டுமே பார்க்கும் அந்த பெரிய நிலை, இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம்.